அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபல்பூர் அங்கேருந்து தான் இந்த போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17/11/2022 17th நவம்பர் தேதி தான் இதை அஃபிஷியலாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது 18/11/2022 18th நவம்பர்லேருந்து 17/12/2022 டிசம்பர் வரைக்கும் இந்த போஸ்டிங்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருவோமே. இது எங்கேருந்து பண்ணியிருக்காங்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகே, இது கிட்டத்தட்ட டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 2521 போஸ்ட் இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது முழுக்க அப்ரெண்டிஸ் ஓரியன்டான ஒரு ஜாப் தான். இது நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணிக்கணும். இதனுடைய ஸ்டார்டிங் டேட் என்னையிலேருந்துன்னா 18th 11th 2022 லாஸ்ட் டேட் 17th 12th 2022 வரைக்கும் இது இருக்குது. இதனுடைய கம்ப்ளீட் போஸ்டிங்ஸோடைய இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, எங்கெங்கே இருக்குது எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்துக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் ஜபல்பூர் டிவிஷனில் 884 போஸ்டிங்ஸ் இருக்குது. போபால் டிவிஷனில் பார்த்திங்கன்னா 614 போஸ்டிங் இருக்குது. கோட்டா டிவிஷனில் பார்த்திங்கன்னா 685 போஸ்டிங் இருக்குது. அப்புறம் வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கோட்டாவிலேருந்து பார்த்திங்கன்னா 160 போஸ்ட் இருக்குது. கோச் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 158 போஸ்ட் இருக்குது. ஹெட் குவார்ட்டர் ஜபல்பூரில் பார்த்திங்கன்னா 20 போஸ்ட் இருக்குது. இதனுடைய குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா எல்லாமே 10th +2 இன்னும் NCVT ஆர் SCVT குவாலிஃபைடு சர்டிஃபைட் பீப்புளை மட்டும்தான் அப்ளை பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 15 years to 24 yearsக்குள்ளார இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சேலரி பேக்கேஜ் ஆஸ் பர் நார்ம்ஸ். நீங்கள் செலெக்ஷன் ஆகும்பொழுது உங்களுக்கு அந்த டீட்டெயில் ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட். நீங்கள் அப்ளை பண்ணுறத வச்சு அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி அதை கொடுப்பாங்க. அது அப்புறம் டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டர் காப்பி கொடுத்துருவாங்க. இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பட் பிசி அண்ட் அதர்ஸ் எல்லாத்தையுமே 100 rupees. SC ST அண்ட் PWBD அண்ட் உமன் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் நில் தான். இது ஒன்லி ஆன்லைன் மோடு தான் இருக்குது. இந்த நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெண்டையுமே நான் தரேன், அதை பார்த்துக்குங்க. ஓகே, இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக், அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெஷினிஸ்ட், டர்னர், ஒயர்மேன், மேசன், கார்பெண்டர், பெயிண்டர், ஃப்ளோரிஸ்ட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் பம்ப் ஆப்ரேட்டர், ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அசிஸ்டன்ட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஸ்டெனோகிராஃபர் ஹிந்திலையும் கேட்டிருக்காங்க, ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ்லையும் கேட்டிருக்காங்க, ஃபுட் ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் டெக்னீஷியன், ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர், டென்டல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், ஏசி மெக்கானிக், பிளாக் ஸ்மித் அண்ட் கேபிள் ஜாயிண்டர், டிராஃப்ட்ஸ்மேன் சிவில், டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கல், சர்வேயர், plumber, sewing technician and mechanic motor vehicle and mechanic tractor, ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் போஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பட் ஐடிஐ பேஸ்டான ஒரு ஜாப்ஸாக தான் இருக்குது. இதனுடைய டேட்ஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 18th 11th 2022 நவம்பர் 18லேருந்து டிசம்பர் 17 வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே இதுக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறாங்க. பட் தமிழ்நாடு பீப்புள்ஸ் இந்த மாதிரி ரயில்வே ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுவும் நார்த் இந்தியாவில் போஸ்டிங்ஸ் அப்படின்னா அப்ளை பண்ணுறதே கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்காக ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ஈஸியாக
ஜாப் கிடைக்கிறதுக்கு, அப்ரெண்டிஸ் ஜாப் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று, ஸ்கில் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு இதை அப்படியே அவங்க பெர்மனன்ட் ஜாபாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் இந்த ஐடிஐ கேண்டிடேட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.